ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். ஹாய். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக எல்லாருமே வந்து தீபாவளி கொண்டாடுங்க. நாங்களும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நியூ ட்ரெஸ், நியூ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம செல்லக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ அவள் வந்து விரும்பி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக தான் இந்த தடவை எடுத்திருக்கோம். இனி பொங்கலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து காட்டனில் வந்து ஒரு டாப் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டிசைன் தான், ஆனால் கலர் தான் வேறு வேறு. இதோடைய இப்போ ரேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையாவே தான் இருக்குது வெளியில் கடைங்கள்லாம் பார்க்கும்போது. இது வந்து 670 ரூபா. இது இவ்வளோ தான். ஒரு டாப் மட்டும் வந்து 670. கை வந்து இந்த மாதிரி இருக்குது. இது சரி, இந்த மாதிரி போட மாட்டாளுங்க, இது சரி பண்ணணும் இல்லை. இது வந்து நித்யாவுக்கு, நித்யாவுக்கு. இது வந்து பிரியாவுக்கு. ஆனால் சேம் தான் டிசைன் வந்து. இது என்ன கலர்? க்ரீன் கலர். என்ன கலர்? க்ரீன் கலர். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தாச்சு. ஆன்லைனில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னா அதனால் வந்து இப்போ நிறையா எடுக்கலை. இது வந்து எனக்கு சாரி எடுத்து ப்ளவுஸும் தைச்சாச்சு. எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி, இது வந்து ப்ளவுஸ் டிசைன் கொடுத்து தைச்சிருக்கு. எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல. இதை வேணால் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளைனாக போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இது என்னுடைய சாரி. இது வந்து ஸ்கர்ட். இந்த தடவை வந்து புதுசாக வந்து அவங்களுக்கு லெகின்ஸோ வந்து பிளாஸோ பட்டியாலோ எந்த பேண்ட்டுமே எடுக்கவே இல்லை. ஸ்கர்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா பாவாடை தானி போட விரும்புகிறாங்க. அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு வந்தாக்கா ஒரு டாப் போட்டு ஒரு ஸ்கர்ட் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து 390 ரூபா. ஒர்த்தா என்னன்னு தெரியல. ஆனால் கிளாத் வந்து பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சாட்டின் கிளாத் மாதிரி இருக்குது. ஒர்த்தெல்லாம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. பார்த்து தான் எடுத்தோம். ஆனால் ஒன்றுமே கலெக்ஷன்ஸே கிடையாது. இதுக்கே 2-3 ஊர் அலைஞ்சு திரிஞ்சு தான் எடுத்தது. ஒன்றும் பிடிக்கல. அதை விட இது பாருங்கள். இது வந்து பிரியாவுக்கு எடுத்தது. நல்ல ஒரு ஃப்ளேயர் இருக்குது. ஆனால் ரேட்டை பாருங்கள், 900. இதுக்கு மேட்ச் ஆகுது. திருப்தியாகவே இல்லை. இருந்தாலும் சரி, ஓகே. அப்புறம் எனக்கு இன்னொரு புடவை, வெட்டிங் டே வருதா, அதுக்காக ஒரு புடவை. இன்னும் ஒரு புடவை எனக்கு கோல்டன் கலர் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். அது கிடைக்கவே இல்லை. அதனால் இந்த கலரில் எடுத்தாச்சு. இதுக்கும் ப்ளவுஸ் தைச்சாச்சு. ஒன்றும் டிசைன்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை, அப்படியே எடுத்தாச்சு. ஓகேவா? அப்புறமேட்டு இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். பரவாயில்ல, ஆன்லைனில் பரவாயில்ல போல இருக்குது. இவங்களுக்கு 650 என்னமோ தான் எடுத்தேன். பிரியாவுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இவளுக்கு ஒன்று எடுத்துட்டேன். இது வந்து தாவாணி. இது என்னது? வாயாணி இல்லடி, தாவாணி. இது வந்து செமி ஸ்டிச்சு தான். நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணால் போகும். எது வேணுமா உனக்கு? இதானே இந்த படம்? பூ பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கா. மீஷோவில் வாங்கினதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒன்று சூப்பராக நம்ம செல்லக்குட்டிங்களுக்காக நான் எடுத்தது. இது வரைக்குமே பர்ச்சேஸ் பண்ணது நான் தான். ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எடுத்தது வந்து சோலி லெஹங்கா. ஏன்னா பிரியாவும் நித்யாவுக்கும், பிரியா தான் ரொம்ப விரும்பினா சோலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்ததில் கொஞ்சம் காஸ்ட்லியானது இதுதான். இது வந்து நான் 2 in 1 பிளான் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா அடுத்து கிரகப்பிரவேசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்தேன். ஃபுல்லாக மிரர் ஒர்க்கு தான். சைடில் வந்து ஜிப்பு இருக்குது. இது வந்து 2958 ரூபா தான். கல் பேடட் தான், பேடட். அதை நம்ம ரிவ்யூ பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நெட்டில் கொடுத்துருக்காங்க. நீ தைக்கிறியா? என்னம்மா? இது வந்து நம்ம செல்லக்குட்டி. இது தாவாணி. நெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேறு கிளாத் எடுத்து தான் போகணும். இதுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள், இது வைக்க பெட்டியில் இடம் இல்லாமல் தூக்கிட்டு வந்தேன்.
ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான். புது பெட்டியா? உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக தான் இருக்குது. த்ரெட் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க. உள்ளே வந்து நல்லா ஒரு இது கொடுத்துருக்காங்க, கேன்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் செம்ம ஹெவியாக இருக்குது. ஓகே, இது நம்ம செல்லக்குட்டிக்கு எப்படி இருக்குது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ரியல் மிரர் தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கவனமாக வந்து யூஸ் பண்ணணும். கல்லா இதெல்லாம் கல். அடுத்தது பிரியா குட்டிக்கு இது தூக்கி போடாதம்மா. இது பிரியாவுக்கு. இது வந்து 3000 எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் ரேட்டு வேறு வேறு இருக்குது இல்லை. 3165 ரூபா. இது வந்து விழுப்புரம் கலர்ஸில் எடுத்தேன். இது என்ன மாதிரி தொங்குது? இது என்னது? இதில் கூட தச்சுக்கலாம். நித்யா கூட வேணா இந்த மாதிரி இது கல் வாங்கி தொங்க விட்டா அழகாக. உனக்கு வச்சு கேட்டு சூப்பராக இருக்கே கலரு இல்லை? ஒரு பை ஃபுல்லாக ரொம்பிடுது இதை வச்சாலே. எவ்வளோ பெருசு இருக்கு பாருல. அப்போ பெருசாக இருக்கும். ஊக்க தான் முடியல. இதை எப்படி போட்டு நடக்க போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதனால ரேட் அதிகம் உள்ளது. இது வரைக்குமே கால் வரைக்கும் கேன் வச்சுருக்காங்க. கல்யாண பொண்ணுங்கள்லாம் போட்டு நடப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படி தான் நடக்கிறாங்கன்னு தெரியல. போகும் இங்கே பாருங்கள், இது வரைக்குமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் மடித்து பீரோவில் வச்சா ஒரு பீரோவில் பாதி எடுத்து அடைச்சிடும் போல இருக்குது. இதுமாதிரிலாம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் இவ்வளோதான். உனக்கு எதுனா பிடிச்சிருக்கு? இந்த கலரா? அதுதான் பிடிச்சிருக்கா? இவ ட்ரெஸ் அவ தொடக்கூடாது, அவ ட்ரெஸ் இவ தொடக்கூடாது. எங்கள் அப்பா பண்ண மாதிரி தான் நானும் பண்ண போல. 3 பேருக்கும் எங்களுக்கு ஒரே மாதிரி கலரில் எடுத்துருவார். 3 பேருக்கும் தச்சு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஏன்னா நாங்கள் சண்டை போட்டுக்கோன்னு சொல்லி. இப்போ இங்கே அப்படி தான் இவ தான் பண்ணுவா. அப்படியே அது வந்து தொட விட மாட்டா எதையுமே. இவளுக்குன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவா. இது நித்யாவுக்குன்னா இது நித்யா தான் எடுத்துப்பா. இது பிரியானா பிரியா தான் எடுக்கணும். சேஞ்ச் பண்ணி போடணுன்னா கூட போட மாட்டா இவ. இது சரியான ஆள் இல்லை? சரி, உனக்கு இப்போ கேட்க இது பிடிக்குதா? அதுதான் பிடிக்குதா? இது பிரியாக்க அவளுக்கு. இவ்வளோ தான் எங்களுடைய தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சது. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் நான் போட்டுக்குவா. நாங்கள் போடும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணுறது? இப்போ தான் எல்லாம் ஜில்லுன்னு எல்லாம் போட்டுக்கிட்டு சினிமாவில் வர மாதிரியே எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரியல் லைஃப் யாருமே வாழற மாதிரி ஆசை இல்லை. சரி, ஓகே, இயல்பாக நம்ம என்ன வாழணுமோ அப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை எப்படி மடித்து எப்படி சேஃபாக வைக்க போகிறோன்னு தான் தெரியல. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது இல்லை? இனிமேல் தான் வந்து பட்சணங்கள்லாம் செய்ய போகிறேன். ஏன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்ததில் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஆசைப்பட்ட மாதிரி மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோன் அடிக்குது. அதனால் இனிமேல் தான் செய்யணும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு இந்த கையை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த டைலர்கிட்ட கொடுத்து கையை ஜாயின் இதுக்கும் கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே நெட்டில் கொடுத்துருக்காங்க. அது 3/4 வரும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, உனக்கு அழகாக இருக்குது இந்த கலரு. சூப்பராக இருக்கு. கை வச்சு ஜாயின் பண்ணாட்டா கை இல்லாமல் போடுறியா? அது கூட்டமாக இருந்தால் தைக்கிறது இல்லை. இல்லைன்னா தச்சு வாங்கிட்டு வரணும். ஒரு நாள் ஸ்லீவ்லெஸ் போடுங்க. ஆமாம், கருமமாக இருக்குமா? போட மாட்டியா? கை வச்சு தான் போடுவியா? கை இல்லாமல் போடக்கூடாதா? இல்லை, இது இப்படியே போடுறியா? சரி, ஓகே, பாய். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்க, காலையில் தீபாவளியில் அதான் நிறுத்தி போகிறோம் நாங்கள். சரி, பாய். திரைப்படமா? இவங்களுக்கு திரைப்படம் போகணுமா? என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, போகலாம், பார்ப்போண்ணே. இனிமேல் தான் முறுக்கு செய்ய போகிறேன். முறுக்கு செய்கிற வீடியோலாம் போடுறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் அழகாக அளவுகளே இல்லாமல் பட்டு போட்டு எடுக்கிற மாதிரி செய்ய போகிறேன். நானும் நித்யஸ்ரீ தான். இவ ஃபோன் பார்ப்பாலாம், நான் செய்யணும். இவ தான் புழிய போகிறா. அதனால் ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாங்க. ஹாப்பி
மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த இப்படி பண்ணக்கூடாதுடி இப்படி அது நான் ஹைப் கொடுத்துருங்க. ஏன்னா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குன்னு தெரியுது. தயவுசெய்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் வரல. ஏன்னா யூடியூப்ஸ் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு யார் சொன்னால் எப்படி தெரியுதுன்னு உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகலை அப்படின்னு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து அனுப்புவோம். பார்த்துட்டு அவங்க நம்மளோட வீடியோவை எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுவாங்க. ஓகே, பாய்.